இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சுற்று வந்துடுச்சு. அடுத்து கைப்பிடி எப்படி போட்டுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து 5 அடிக்கு 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு ஒயரையும் இப்படி சரியாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் 1 2 3 4வது இதில் விட்டுறலாம். 1 2 3 இந்த 4 ஒயரையும் ஒரே சமமாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சாண்டல் கலர் எடுத்துக்கலாம். டென்ட்டு போல் வச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த ஒயரு இடது பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி வச்சுக்கலாம். அடுத்து இந்த வலது பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து இது மேலேயும் இது கீழேயும் போகணும். பாருங்கள், மேலே கீழே நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ரெட்டு. இப்போ வந்து இது கீழே வரணும், இந்த ஒயர் மேலே வரணும். பாருங்கள், கீழே மேலே. அதே போல் இந்த இடது பக்கம் வந்து இது மேலே வரணும், இந்த ஒயர் வந்து கீழே போகணும். பாருங்கள், மேலே கீழே. அடுத்து இது வந்து மேலே வரணும். அடுத்து இந்த வலது பக்கம் இருக்கிறது இது மேலே வரணும், இந்த ஒயர் கீழே, இது மேலே. பாருங்கள், மேலே இந்த ஒயர் கீழே போகணும், இந்த ஒயர் மேலே. அடுத்து இடது பக்கம் இருக்கிற ஒயர் வந்து இது கீழே போகணும், இது மேலே, இது கீழே, இது மேலே போகணும். பாருங்கள், கீழே மேலே கீழே மேலே. நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வலது பக்கம் இருக்குல்ல, இந்த ஒயரு லாஸ்ட்டாக இருக்கிற ஒயரை எடுத்து அப்படியே கீழே கொண்டு போயிடணும். கீழே கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு இடையில இந்த ஒயரை கொண்டு வந்துடணும். வந்துட்டு இந்த ஒயரு மேலே, இது கீழே, இது மேலே வரணும். பாருங்கள், கீழே மேலே கீழே. அடுத்து இந்த ஒயர் இருக்குல்ல, இடது பக்கம் இருக்கிற ஒயரு, இதை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஒயர் மேலே, இது கீழே, இது மேலே, இது கீழே போகணும். இந்த 2 ஒயருக்கு இடையில இதை கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தாச்சு. இது கீழே போகணும், இந்த ஒயருக்கு இது கீழே. பாருங்கள், இது கீழே, இது மேலே வந்துடுச்சு, இது கீழே போயிடுச்சு. நல்லா டைட்டாக வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஒயர் இருக்குல்ல, வலது பக்கம் இருக்கிற ஒயரை அப்படியே கீழே கொண்டு போயிடணும். கீழே கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு இடையில இந்த ஒயரை கொண்டு வரணும். பாருங்கள், இந்த ஒயருக்கு இடையில. இப்போ இந்த ஒயர் கீழே, இது மேலே, இது கீழே போகணும். பாருங்கள், கீழே, இந்த ஒயருக்கு மேலே, இந்த ஒயருக்கு கீழே. இதே போலயே போட்டே போகணும், மாற்றி மாற்றி. இதே போல் தான் லாஸ்ட் வரையும் போட்டே போகணும். இந்த 2 ஒயருக்கு இடையில இந்த ஒயரை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இது கீழே போகணும், இந்த ஒயர் மேலே, இந்த ஒயர் கீழே. மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ
இடது பக்கம் இருக்கிற வயர் இந்த வயரை அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். கீழே கொண்டு வந்துட்டு இந்த 2 வயருக்கு இடையில அந்த வயரை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இது கீழே, இது மேலே, இது கீழே போகணும். பாருங்கள், கீழே மேலே கீழே அப்படியே மாற்றி மாற்றியே போட்டுக்கிட்டே வரணும். இதே போல் ஃபுல்லாக போடணும். இப்போ இந்த ரெட்டு இருக்குல்ல, சாண்டல் கலரு, அடுத்து ரெட்டு இருக்குல்ல, இந்த ரெட்டு வந்து 15 வரணும். 1 2 வந்திருக்கு. இதே போல் 15 போட்டு பார்க்கலாம். இப்போ கைப்பிடி போட்டாச்சு, 15 போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 போட்டாச்சு. அதே போல் இந்த 2 பக்கம் போடணுமில்ல, இந்த பக்கமும் 15 போட்டுக்கணும். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், 1 2 தள்ளி இருக்கா, அங்கே 1 2. இப்போ இங்கே இந்த இதில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த எல்லா வயரையும் உள்ளேயே சொருகி விட்டுருணும். சொருகி விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு நாட் போட்டுடலாங்க. எதுக்குன்னு சொன்னால் இந்த வயர் உருவாமல் இருக்கிறதுக்கோசரம் நாட் போடணும். பாருங்கள், இந்த பக்கமும் போட்டாச்சு. இந்த பக்கமும் 15 வரும் இந்த ரெட் கலரு. இந்த பக்கமும் அதே போல் 15 வரணும். இப்போ எப்படி இதை இன்னொரு சுற்று போடணும், அது எப்படி போட்டதுன்னு பார்த்துடலாம். எல்லா வயர் பையிலையும் கூடையெல்லாம் முடிச்சுட்டு தான் கைப்பிடி போடுவாங்க. இதில் வந்து ஒரு ரவுண்டு இருக்கும்போதே கைப்பிடி போடுறோம்ட்டா மற்ற கூடையில் வந்து இதை உள்ளே சொருகணும். இதில் வந்து சொருக முடியாது. இப்போ அடுத்த ரவுண்டு போடும்போது அதிலேயே தான் நம்ம இது பண்ணணும். இப்போ பாருங்கள், போட்டுடலாம். பாருங்கள், இந்த கைப்பிடி இருக்குல்ல, இந்த கைப்பிடி நாட்டை கழட்டிட்டு இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு தான் இருக்குல்ல,
அதில் இடது பக்கம் இருக்கிறத விட்டு இந்த வலது பக்கம் இருக்குல்ல இந்த இது இருக்குல்ல இதை வந்து அப்படியே நல்லா டைட்டாக இழுத்துட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இதே போல் இங்கே கொண்டு வந்துடணும். இதை விட்டு இதை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த கைப்பிடி போட்ட வயர் இருக்குல்ல அதை அப்படியே கொண்டு வந்து இது மேலேயே நம்ம இது போட்டே வரணும். இந்த வயர் வச்சு தையல் போட்டே வரணும். இந்த வயர் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதனால் பாருங்கள், இந்த வயர் இருக்குல்ல அந்த வயர் கீழே இந்த வயரை விடணும். இந்த கேப்பில் விடணும். இந்த வயருக்கு மேலே பாருங்கள், இந்த வயரு மேலே அந்த கைப்பிடியை நேராக வச்சு இப்படி ஒரு சுற்று போட்டுடலாம். கைப்பிடியை இது எதுக்கு இந்த கைப்பிடி சுற்றுறோம்ட்டு இந்த கைப்பிடி இப்படி கீழே விழுந்துகிட்டே இருக்குமில்ல, இப்படி ஒரு சுற்று போட்டோம்ட்டா கீழே விழுகாது. அதனால தான். பாருங்கள், உள்ளேயும் பார்த்துக்கணும். இந்த வயர் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு போடணும்.
இப்போ வந்து உள்ளே பாருங்கள் வயர் தெரியாமல் போட்டோம் போல். இதே போல் இங்கே லாஸ்ட்டு வரையும் நல்லா டைட்டாகவே போட்டு வரலாம். பாருங்கள் இது வந்து சுற்றி வந்த வயர் மீதம் இருந்தது. இது எப்படி மேலே போட்டதுன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 இந்த இடத்துல இந்த வயர் விட்டுறணும். இப்போ வந்து இந்த வயர் மீதம் இருந்த வயர் இது இப்போ இந்த சுற்று வந்துச்சுல அதில் மீதம் இருந்த வயரு, அதில் ஜாயிண்ட் ஆன வயரு இப்போ வந்து 1 2 3 4 5 6வது இதில் விட்டுருக்கோம். அப்படியே இதை எடுத்து இந்த இடத்துல இங்கே விட்டுருக்கோம்ல அது பக்கத்தில் இருக்கிறது இதில் விடணும். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் இங்கே விட்டாச்சு. இப்போ இங்கே தானே விட்டோம், அடுத்து இந்த கேப்பில் விடணும். இந்த பக்கம் ஒவ்வொன்றா தள்ளி போகணும், கூட வரும். இந்த பக்கம் ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வரணும். இப்போ இந்த கேப்பில் விட்டோம், அடுத்து இந்த கேப்பு. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே விட்டோம், செகண்ட் இங்கே விட்டோம், தேர்டு வந்து இந்த கேப்பில் விடணும். அடுத்து இந்த கேப்பு. இந்த கேப்பில் விட்டுருக்கோம், அடுத்து இந்த கேப்பு. இந்த கேப்பில் விட்டோமா, அடுத்து இந்த கேப்பில் விடணும். இந்த கேப்பில் விட்டோமா, இந்த கேப்பு. எங்கே விட்டுருக்கோம், அடுத்து இந்த கேப்பு. அதே போல் இது போடும்போது வயர் வந்து இங்கே பாருங்கள், இந்த இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமாக இருக்குல்ல, இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சு போடக்கூடாது.
மேலே பாருங்கள் இதே போல் தான் போடணும், இதே போல் தான் வரணும். இந்த பக்கம் திரும்பிடுச்சுன்ட்டு அதை சரி பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வயரை சுற்றி போட்டு வரோம்ல, இப்போ இந்த வயர் தீர்ந்துடுச்சு, வேறு வயர் ஜாயிண்ட் பண்ணணும்ட்டா கொஞ்சம் வயர் இந்த அளவு இருக்கும்போது ஒரு 2 அடி இருக்கும்போது வேறு வயரை இதில் ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த வயர் 2 அடி இருக்கும்போது வேறு வயரை இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வயர் தீர்ந்த பிறகு 2 அடி இருக்கும்போது இந்த வயரை ஜாயின் பண்ணிடுறோம். இந்த 2 அடி தீர்ந்த பிறகு இந்த வயரை போட ஆரம்பிக்கணும். லாஸ்ட்டில் ஜாயின் பண்ண முடியாது. அதனால் இப்போ இந்த இதுவரை போட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக போட்டு இந்த இடத்துல வரும்போது பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவு வந்துடுச்சு. இங்கேருந்து இதுவரை எப்படின்னு பார்த்துடலாம். போடுறது மட்டும் நல்லா டைட்டாக போட்டுடலாம்.
பாருங்கள், முடிஞ்சிருச்சு பை. இப்போ வந்து இந்த வயரு இதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுறணும். இது மீதம் இருக்கிற வயரு இதை வந்து பாருங்கள், பை ரெடி ஆயிடுச்சு. இங்கே வயர் கைப்பிடி போட்ட வயரெல்லாம் உள்ளே வச்சு தையல் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், வயர் எதுவும் தெரியல. இந்த பை ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.